ஹேமா கமிட்டியோட அறிக்கை மலையாள திரையுலகத்தையே பத்தி எரிய வச்சிட்டு இருக்கு. இது மலையாள திரையுலகத்துல மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னா இல்ல. பெண்கள் வேலை செய்யற எல்லா துறைகள்லயும் இது மாதிரியான பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. தமிழ் சினிமால மீட்டுங்கிற வடிவத்துல வெளிவந்துச்சு. இப்போ மலையாளத்துல ஹேமா கமிட்டிங்கிற ரிப்போர்ட் மூலமா வெளிவந்திருக்கு. இந்த ஹேமா கமிட்டி ஏன் உருவானுச்சு? 2017 பாவனா அவர்களோட கடத்தல் மற்றும் பாலியல் அத்துமீறல் பிரச்சனைய அப்ப உள்ள நடிகர் சங்கமான அம்மா அமைப்பு கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா மலையாள நடிகர் சங்கம் அதுக்கான தகுந்த நடவடிக்கையை எடுக்கல. அதனால அங்க உள்ள பெண்கள் WCCங்கிற ஒரு குழுவை உருவாக்கி அவங்க கேரள அரசு கிட்ட போய் தங்களோட குறைகளை சொல்லியிருக்காங்க. பிரணய விஜயன் அவர்கள் அதுக்கான ஒரு குழுவை அமைச்சு அதுக்கான ரிப்போர்ட்டை கேட்டிருக்காரு. 2019லயே அந்த ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணிட்டாங்க. 5 வருஷமா கிடப்புல போட்ட அந்த ரிப்போர்ட்டை ஹைகோர்ட் மூலமா அந்த WCCல உள்ள பெண்கள் போராடி வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன சொல்றாங்கிறத பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட் வெளிவந்ததும் மலையாள நடிகர் சங்கமான அம்மா அமைப்பு கூண்டோட கலைஞ்சிருச்சு. தலைவர் பதவியிலேருந்து மோகன்லால், பொதுச் செயலாளர்லேருந்து சித்திக் இவங்கெல்லாம் விலகி இருக்காங்க. ஏன்னா அந்த அமைப்புல உள்ள பொறுப்புல இருக்கவங்க மேலேயே புகார்கள் வந்திருக்கு. 17 வழக்குகள் இது வரைக்கும் பதிவாயிருக்கான். அதனால தார்மீக அடிப்படையில குழுவை கலைச்சிட்றேன்னு சொல்லி கலைச்சிருக்காங்க. 2 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தப்பட்டு புது உறுப்பினர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மலையாளத்துல முன்னணி நடிகர்கள் இதை பத்தி வாயே திறக்கல. இப்பதான் மோகன்லால் அவர்கள் அவங்களோட மௌனத்தை கலைச்சிருக்காரு. இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குற்றம் செய்தவர்கள் நீதிமன்றத்தின் வாயிலாக தண்டிக்கப்படணும். இதை மீடியா கிட்ட ரிக்வஸ்டா கேட்டிருக்காரு. அம்மா அமைப்புக்கிட்டே எல்லா ஃபோக்கஸையும் கொண்டு வராதீங்க, இண்டஸ்ட்ரியை அழிச்சிடாதீங்க, இந்த விஷயத்துக்கு எல்லாருமே ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட இதை சொல்லியிருக்கு. அதை தொடர்ந்து மம்புட்டி அவர்களும் அவரோட இதை சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை வரவேற்கிறேன், நீதிமன்றத்தின் வாயிலாக குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஏன் இவ்வளோ நாளாக நான் மௌனம் காத்தேன் அப்படின்னா, தலைமை பொறுப்பு அம்மா அமைப்பு நடிகர் சங்கம் அமைப்பு ஃபர்ஸ்ட் பதிலளிக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த குழுவில் உறுப்பினராக இருக்கிறவங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுனால நான் இவ்வளோ நாள் மௌனம் காத்தேன் அப்படின்னு சொல்லி அவரோட இதை ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருக்காரு. இப்போது ஹேமா கமிட்டியை உருவாவதற்கு காரணமான பிரச்சனையை சொல்லும் போதும் அந்த அம்மா அமைப்பு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த ரிப்போர்ட் வெளிவந்ததுக்கு அப்புறமும் அந்த அம்மா அமைப்பு எந்த நடவடிக்கையும் எடுக்காம அப்படியே பொறுப்புலேருந்து விலகி செல்றாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து அந்த பிரச்சனையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். பொறுப்புல இருக்கிறவங்க தான் அடுத்த நிலைக்கு கொண்டு போகும்போது அந்த விஷயம் விஸ்வரூபம் எடுக்கும். அது இன்னும் அதுக்கான சொல்யூஷனுக்கான வழியும் தேட முடியும். அதை செய்யாம அவங்க எல்லாருமே அந்த இதை தட்டி கழிச்சு விலகி போறாங்க. இதை தான் தங்கலான் பட நடிகை பார்வதி திருவோத்து சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு ஒரு கோழைத்தனமான ஒரு செயல், பொறுப்புலேருந்து விலகி செல்வது எவ்வளவு ஒரு கோழைத்தனமான செயல் அப்படின்னு சொல்லி காட்டமா சாடி இருக்காங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உரையாடல்களையும் விவாதங்களையும் முன்னெடுத்து செல்லும் பொறுப்பு மீண்டும் பெண்கள் மீதே விழுந்துள்ளது. குறைந்தபட்சம் மாநில அரசுடன் சேர்ந்து ஒரு வழியை கண்டுபிடிக்கிற நோக்கத்தை காமிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 100க்கு 100 சரிங்க. அடுத்து இந்த ஹேமா கமிட்டியை பற்றி நம்ம தலைவர்னு கொண்டாடுற ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட ப்ரெஸ் பீப்புள் கேட்கும்போது, ஹேமா கமிட்டியா, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதேன்னு சொல்லி அவரும் விலகி சென்றுட்டாரு. இப்படி முன்னணி நடிகர்கள் எல்லாமே நீதிமன்றத்தின் மூலமாக தான் தண்டிக்கப்பட போகிறாங்க. பட் ஆனால் அவங்களோட குரல்களை கொடுக்கறதுக்கு கூட அவங்க தயங்குறாங்க, அதை விட்டு விலகி செல்றாங்கிறது தான் உண்மை. அடுத்து ஜீவா அவர்கள்ட்ட ப்ரெஸ் பீப்புள் கேட்குறாங்க, இது மாதிரியான ஹேமா கமிட்டியோட உங்களோட வியூஸ் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, மலையாள இண்டஸ்ட்ரியில் தான் இந்த மாதிரி இருக்குது, தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சின்மய் அவர்கள் போஸ்ட் போட்டிருக்காங்க, எப்படி சொல்கிறீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லைன்னு சொல்லிட்டு, ஹவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா மீட்டு உருவானதே தமிழில் தான். இந்த விஷயத்தில் ராதிகா, குஷ்பு, ஊர்வசி இவங்கெல்லாம் அவங்களோட வாய்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் இங்கே மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில், சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் நடக்குது, மற்ற துறையில் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களோட வியூஸில். இந்த விஷயங்கள் பெண்கள் வேலை செய்கிற எல்லா இடங்கள்லேயும் இருக்குது. இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பெண்களும் தைரியமாக இருக்கணும். உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அதை உடனே போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு நடந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. உங்களுக்கு நடந்த விஷயம் இன்னொரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருங்க. எல்லாத்துக்கும் தைரியமாக இருங்க. எதுக்காகவும் யாருக்காகவும் அடிபணியாதீங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்யூஷனை அவங்க முன்னெடுக்கிறாங்க. இன்னும் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் மூலமாக என்னென்ன வெளியே வரப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.